என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பீர்க்கங்காவும் நிலக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேங்க. இதை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இது நம்ம பீர்க்கங்காவை தோலை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த நிலக்கடலையே வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க. பீர்க்கங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நிலக்கடலை நம்ம இப்போ பொரியல் கேரட் பொரியலுக்கு போடலாம். சில பொரியலுக்கெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஆறுட்டுன்னு தோல் எடுத்துட்டு வந்துடலாங்க. இந்த பீர்க்கங்காய் கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அந்த நிலக்கடலை வறுத்து இல்லைங்களா, அதையும் பொடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், குடமிளகா போட்டிருக்கிறேங்க. நீங்கள் குடமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. நான் பீர்க்கங்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறேன். இப்போ தாளிக்கலாங்க. இப்போ அதுக்கு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆகிற மாதிரி ஜீரகம் போட்டுக்கலாங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, குடமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் போட்டுக்கலாங்க. இதுலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிற மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாங்க. பீர்க்கங்காய் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதங்கிரும். எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிருங்க. நம்ம முடிஞ்சளவு பிஞ்சு காயை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பொடியாக போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ராக் சால்ட்டு போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சம், வீட்டு மிளகாய் அப்படி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் கலருக்காக ஒரு காஷ்மீரி மிளகாய் பொடி போடுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. இந்த மசாலாவெல்லாம் எல்லாம் போட்டிங்க ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நிலக்கடலை வறுத்து, இப்போ இதையும் போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நான் நிலக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துருப்பேங்க. அவ்வளோதான், போதும். ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. இதுக்கு நம்ம தக்காளியோ வெங்காயமோ தேங்காவோ எதுவுமே போட தேவையில்லைங்க. இவ்வளோதான். அதனால் நீங்கள் அளவாகவே போட்டுக்கங்க. நிலக்கடலை ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க பீர்க்கங்காய். அதுக்கு நான் இவ்வளோ போட்டேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க பீர்க்கங்காய் ஒரு அரை கிலோ 1 கிலோ செய்கிறீங்கன்னா நிலக்கடலையே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இன்றைக்கி தக்காளி இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக வச்சுக்கோங்க. இல்லை சாப்பாட்டுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம இட்லி டிஃபன் ஐட்டத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றி வேக வைங்க. ஏன்னா நம்ம வந்து நிலக்கடலை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கெட்டியாகும், அதுக்காக தான் சொல்கிறேன். நமக்கு பீர்க்கங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் இந்த தொக்கு ரெடி பண்ணினேன். இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு பண்ணோம்னா கொஞ்சம் அப்படியே திக்காக பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு வேணும் திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் சாம்பார் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம நிலக்கடலை போட்டுக்கணும், நல்லா திக்காகும் குழம்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள், அப்படி தொக்கு மாதிரி அழகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது கூட கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினா 4 கருவேப்பிலை மட்டும் அப்படியே நான் போடுறேன். எப்பவும் ஒரே மாதிரி சமையலாக வைக்கிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி சாம்பார் சட்னி, இட்லிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி அதே தான் வைக்கிறோம், வேறு எதுவும் வைக்கல. இதில் டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், நீங்களும் பண்ணுங்கள். சொரக்காயிலையும் இந்த மாதிரி பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.